June 2018, early morning 5 o'clock I was started my ride from my home. என்ன எடுத்து வைக்கணும், எங்கே போகணும், எவ்வளோ தூரம் போகணும், லக்கேஜ் எப்படி பேக் பண்ணணும், இதை பற்றிலாம் நத்திங் ஐ வாஸ் டிசைடட். என் மைண்டில் இருந்ததெல்லாம் என் வீட்டை விட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகணும், இயற்கை அழகை ரசிக்கணும், அது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என் பைக்கை ரைட் பண்ணேன். தூரம் போக போக எனக்குள்ள ஒரு உற்சாகம், ஒரு பயம் கலந்த ஹாப்பினஸ் வந்துச்சு. நீல வானம், அழகிய நெடுஞ்சாலைகள், பசுமையான மரங்கள், தூய்மையான காற்று, இதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது தான் இந்த ட்ராவல் லைஃப் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கடைசியா பயமுறுத்தும் சாலைகள், கண்ணை கவரும் இயற்கை நீர்வீழ்ச்சி, அழகிய பள்ளத்தாக்குகள், சில்லென்று வீசும் காற்று, இவற்றையெல்லாம் ரசித்து கொண்டே ஈவினிங் 6 o'clock குமுளியை வந்து சேர்ந்தேன். ஒரு நல்ல டீப் ஸ்லீப்புக்கு பிறகு புதிய காலை பொழுதின் புத்துணர்ச்சியோடு மீண்டும் வாகமான் வியூ பாயிண்டை நோக்கி பயணித்தேன். இத்தகைய மலைப்பயணம் என்னை போன்ற பிகினர்ஸ்க்கு ஒரு புதிய அனுபவத்தை கற்றுக் கொடுத்தது. See, I can't see the falls. It's amazing. Wow. வளைந்து குறுகிய மலைப்பாதை, உயரமான மரங்கள், குஷியாக்கும் குளிர்காற்று, மனதை தொட்டுச் செல்லும் மேக கூட்டங்கள், பிரமிக்க வைக்கும் மலைகள், இத்தகைய அழகை விவரிக்க வார்த்தையே இல்லை. இவ்வளவு தூர பயணம் இந்த இயற்கை அழகு அர்த்தமுள்ளதாக்கியது. நான் இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைச்சாலும் என் மனசு போக மறுக்குது.
ஆஃப் ரோட்ஸ், நைட் ரைட்ஸ், மவுண்டன் ரைட்ஸ் இது போன்ற அழகிய நினைவுகளோடு 2வது நாள் இரவை கழித்தேன். மற்றொரு அழகிய காலை பொழுதின் மயக்கத்தோடு மீண்டும் என் பயணத்தை தொடங்கினேன். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மனிதர்கள், புதிய புதிய உணவு வகைகள், அவர்கள் வாழும் வாழ்க்கை, அவர்களின் கலாச்சாரம், அவர்கள் பழக்க வழக்கங்கள் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. இந்த அழகிய பயணம் இதோடு முடியக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால் மற்றொரு பியூட்டிஃபுல் பிளேஸ்க்கு போகணும்னு என் பயணத்தை மீண்டும் தொடங்கினேன். காத்திருங்க, மீண்டும் ஒரு அழகிய பயணத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.